இந்த வீடியோ பாருங்க. இங்க மனோகருங்கிற வயசான ஆளு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் நடத்திட்டு வராரு. அவர் அவங்க அப்பாட்ட இருந்த பாரம்பரியான ஹோட்டலை வாங்கி ரொம்ப பாசமா நடத்திட்டு வராரு. அந்த ஊர்ல எத்தனை கஃபே வந்தாலும் இவரோட ஹோட்டல்ல பிஸ்கட் வாசனை எல்லாருமே உள்ள இழுக்குது. அதனாலதான் தினமும் காலையில மக்கள் இங்க வந்து டீ குடிச்சிட்டு பேப்பர் பிடிச்சிட்டு போறாங்க. சிலரு ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்க கண்ணாடி முன்னாடி தலையை முழுசா சீவிட்டு தான் போறாங்க. ஆனா மனோகர் பாயின் விதியும் அவர் மனைக்கு மருத்துவ செலவுக்காகவும் இந்த ஹோட்டலை அடவைக்க வேண்டிய கட்டாயமாயிட்டு ஹோட்டலுக்கு வெளியே சேல்ஸ்னு போர்டு மாட்ட வேண்டியவும் கட்டாயமாயிட்டு அந்த கடையை வாங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. விற்க போற கடை பத்தி மனசுல கவலையும். ஆனா மனோகர் இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான விருந்தாளி வராங்கன்னு ரொம்ப சுவையான உணவு தயாராகுது. அடிமனசுல சோகம் இருந்தாலும் முகத்துல புன்னகையோட அந்த விருந்தாளிக்காக காத்திருக்காரு. அந்த விருந்தாளி யாருன்னா ஆதரவற்ற குழந்தைங்க. அப்போ அந்த கடையோட போர்டை ஒருத்தன் கழட்டுறான். இவரும் ஏன் கழட்டுறீங்கன்னு கேட்க, எது இருந்தாலும் கார்ல போய் கேளுங்கன்னு சொல்லப்ப கார்ல நிக்கிற ஆளை பார்த்து, சார் உள்ள சின்ன பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்ல அவரும் முகத்துல புன்னகையோட, உங்க கடைக்கு புது போட மாட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நான் தான் மாட்ட சொன்னேன்னு சொல்றாரு. மனோகரும் அவரோட முகத்தை உத்து பாக்குறாரு. அப்போதான் தெரியுது அவர் யாருன்னா சின்ன பிள்ளைல இவர் கையால சாப்பிட்ட ஒரு குட்டி பையனு. இப்போ அவரு டாக்டர். அன்புங்கிற ஒளி அந்த உலகத்துல ஏத்தினா அந்த நன்மைங்கிற ஒளி நம்மளை சுத்தி இருக்க இருளை எப்போதுமே நம்மளோட நெருங்க விடாது.